வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் பேபிஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டைம் டிராவல் கலந்த ஒரு காதல் கதையை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஹீரோ கண்ணு முன்னாடியே இவனோட காதலி இறந்து போக அவளை காப்பாத்த இவன் டைம் டிராவல் பண்ணி போறான், அதுவும் இவன் அம்மாவோட உதவியோட. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படிங்கறத காதல் கலந்து சொன்ன படம் தாங்க இது. கிளைமேக்ஸ் போக போக 2 மரணமா ட்விஸ்ட் அடிப்பாங்க. அதை கெஸ் பண்ண முயற்சி செய்யுங்க பாப்போம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் கிளைமேக்ஸ்ல நடக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2023 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு எஸ்டர்டே ஒன்ஸ் மோர். So, welcome to Extreme Tamil. பொதுவாகவே நம்ம ஊர்ல மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே கேக் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த கேக்ல மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு இவங்க ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது கடவுள் அதை நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் தான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ அவளுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, அவளை திருப்பி கொண்டு வரதுக்காக நான் என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு மெழுகுவர்த்தி ஏற்றி தன்னோட ஆசையை கேட்க இப்போதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுக்கு பெருசா நண்பர்கள்னு சொல்லிக்கலாம் யாரும் இல்ல. எப்ப பார்த்தாலும் இவனை தூக்கி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு நாள் இவன் மணல்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு குட்டி பொண்ணு இவகிட்ட வந்து பேசுறா. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இன்னைக்கு இவன் பிறந்த நாள் சொன்னதும் நீ ஏன் தனியா இருக்க, நாம சேர்ந்து கொண்டாடலாமான்னு கேட்கும்போது இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனாலுமே மண்ணில் ஒரு கேக் செஞ்சு வச்சு ஒரு மெழுகுவர்த்தி வேணும்னு சொல்ல ஹீரோவுக்கு அவங்க அப்பனை நினைச்சா பயமா இருக்குது. காரணம், அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டு இவனை போட்டு அடிக்கிறதுலயே தொழிலா இருந்திருக்கான். இருந்தாலும் தனக்கு ஒரு துணை ஒண்ணு கிடைச்சிருக்குதுல்ல, அதுக்காக தைரியமா உள்ள போக அவங்க அப்பா குடிச்சுட்டு மல்லாந்து கிடக்குறான். வீடெல்லாம் அவ்வளோ கேவலமா இருக்குது. இருந்தாலும் எப்படியும் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்து இவனோட கேக்கை வெட்டி கொண்டாட அதுல இருந்து இவங்க 2 பேருமே நண்பர்களாகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோவுக்கு ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி பனி பொழியும் போதுதான் உன்னோட உண்மையான அன்பை கண்டுபிடிப்ப அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை சந்திச்சிருக்கா. பனியும் பொழியுது. சோ அதுல இருந்து தினமும் இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் காணாம போயிட்டா. அதாவது இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாறி போயிட்டாங்க. அதுல இருந்து 2 பேரும் சந்திக்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்படியே 2018 காட்டுறாங்க. இப்ப நம்மளெல்லாம் பெருசாகிட்டாங்க, அது வேற விஷயம். எடுத்த உடனே ஒரு கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. வேற யாருக்கும் இல்ல, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம். அவனோட பேரு டெட்டி. இதே கல்யாணத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இங்க என்ன பண்றான்னு கேக்குறீங்களா? கேக்கே செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். நம்ம ஹீரோவோட பேரு யுவன், ஹீரோயினோட பேரு ஷாயின். இவ செஞ்சு வச்ச கேக்ல ஒரு 1 கரெக்டா எடுத்து சாப்பிட்டுட போச்சு போ, வேலையை காட்டி விட்டான். சொல்ல போனா அங்கெல்லாம் பெரிய கேக்கா வெட்டு வாங்கிங்க கல்யாணத்துக்கு. அடுத்து என்னடா பண்ணலாம்னு பதறிட்டு இருக்கும்போது ஹீரோ யதார்த்தமா கேக்க பார்க்க வர ஹீரோயின் இவனை உதவிக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கேக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை பார்த்த உடனே ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறான்னு வைங்களேன். என்ன எல்லாமே பார்த்தவுடன் காதல் தான். இப்படியே விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு மேரேஜ் நல்லபடியா தான் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்போதான் ஹீரோ இவகிட்ட ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கான். இவ சின்ன வயசுல இருக்கும்போது இதே மாதிரியே தான் கணத்துல டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே யோசனை பண்ணிருப்பா. சோ இப்பவும் இவ அதே மாதிரியே பண்ண ஒருவேளை ஷாயினா இருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கேற்ற மாதிரியே இவளோட ஃப்ரெண்டு வந்து இவ பேரை சொல்லி கூப்பிட சோ இவதான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதன் பிறகு இவ கிளம்ப ஹீரோவும் பின்னாடியே வந்து ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்றான். அந்த நேரம் பார்த்து இவளுக்கு பஸ் வந்ததும் இவ பாட்டுக்கு பஸ்ஸுக்குள்ள ஏறி போக ஹீரோவும் பின்னாடியே போய் இவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இவனுக்கு கிஃப்டா ஒரு முயல் ஒண்ணு கொடுத்துருப்பா. அந்த முயலை பார்த்துட்டு இந்த பயபுல இது என்ன வாத்தா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்பவும் அதே மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயினும் பொசுக்குன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இது நீயான்னு நினைச்சு இவ சந்தோஷமா சிரிக்க அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான், ஒரே குஷி தான். அடிக்கடி மெசேஜ் பண்றது, அடிக்கடி சந்திச்சுக்கிறது, இவளுக்கு பிடிச்ச விஷயத்த இவன் பண்றது, அதே மாதிரி ஹீரோவுக்கு பிடிச்ச விஷயத்த அவ பண்றதுன்ட்டு ஒரு மாதிரி நல்லா ஜாலியா போகுது. கொஞ்ச நாள் போக போக ஹீரோ நேரடியாவே ப்ரொபோஸ் பண்ணிடுறான்னு வைங்களேன். இதுக்கு மேலே நான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்க விரும்பல, நான் அவனை விரும்புறேன் அப்படின்னு நேரடியா சொல்ல ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன ஒன்னா ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. லிவிங் டுகெதர் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஹீரோவோட குடும்பக்காரன் அப்பா ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் திருதுப்புன்னு மண்டாய் போட்டான். சோ அதுக்காக அவனோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா இவங்க அப்பா ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு வச்சுதான் செத்து போயிருக்கான். அப்பனோட கடனை புள்ளதான் அடைக்கணும். அதுக்காக எல்லாரும் இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறான். அட வாங்கி வச்சிருக்கிறது சின்ன கடனா இருந்தா பரவாயில்ல, இவன் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சு கடனை மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்பையும் கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகையை அவங்க அப்பா வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதோட நிலைமை என்ன ஆகும்ட்டு. இந்த இடத்துல ஹீரோ பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லாம விட்டதுதான். சோ இப்படியே 4 வருஷம் போகுது. இப்போ 2022 இந்த கடனை கட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருக்கான். அதாவது பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஓடிட்டு இருந்திருக்கான்னு வைங்களேன். இதால இவங்க 2 பேத்துக்குள்ள பிரிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, மனசை விட்டு பேசிக்கிறது இல்ல. இப்ப இருக்கிற நிறைய காதல்கள் பிரிஞ்சு போறதுக்கான காரணமே இதுதானே. நம்ம ஹீரோயினை இப்ப சிம்பிளா ஒரு கேக் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சொந்தமான கேக் ஷாப் இல்ல, சும்மா வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான்னு வைங்களேன். அதே மாதிரி ஹீரோவும் ஒரு டிசைனிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா இன்னைக்கு ஹீரோவுக்கு பிறந்த நாள். ஆனா இவன் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வேலைக்கு போகணும், எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் ஓடிட்டு இருக்கான். நாள் முழுக்க இப்படியே இருந்தா லைஃப் எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹீரோயின் கேக் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க, ஹீரோ தான் எல்லாத்தையும் வாங்கி பின்னாடி வைக்கிறான். அதுல ஒண்ணு மட்டும் இவ கையில வச்சுக்க, இவ இந்த பக்கம் போகும்போது பூசுக்குன்னு கால் தடிக்கி கீழே விழுகிறான். இதுல கையில லேசா காயமாகுது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம, முதல்ல வேலை இருக்கு, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே, வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா, நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி சரின்னு மண்டைய ஆடுறான். எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்களோ ஹீரோவால இப்போ அந்த அளவுக்கு லேசா விலகி இருக்காங்க. இப்போ கார்ல போகும்போது கூட 2 பேத்துக்குள்ள லேசா வாக்குவாதம் ஆகுதுன்னு வைங்களேன். ஏன்னா இவ வந்து கேப்பா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல 2 பேத்துக்குள்ள லேசா வாக்குவாதம் ஆகி போகுது. அந்த டைம்ல பார்த்து டிராபிக்ல நின்றுட்டு இருந்த இவங்களுக்கு கிரீன் சிக்னல் விழுக, ஹீரோ கார் எடுக்கலாம போகும்போது திடீர்னு ஒரு கிளவி குறுக்க வருதுங்க. தப்பு என்னமோ கிளவி மேல, ஆனா அந்த கிளவி ஹீரோவை திட்டிவிட்டு போவோம். என்னத்த சொல்ல. அதன் பிறகு இவளை கொண்டு போய் கேக் ஷாப்ல டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பும் போது இவன் கோட்ல இருக்கிற பட்டனு கீழே விழுகுது. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம நேரா ஒரு ஆபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது, யாரு நம்ம டெட்டி தான் கூட பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த பயவுலிக 2 டிவோர்ஸ் பண்ணிக்க போகுதான். 4 வருஷம் டிவோர்ஸ். நல்லா இருக்கு. ஹீரோ ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தான், ஒண்ணு இல்ல, இவனுக்கு அஃபேர் இருக்கிறதா அவன் நினைச்சிருக்கா, அவளுக்கு அஃபேர் இருக்கிறதா இவன் நினைச்சிருக்கான். ஆனா 2 பேத்துக்குமே எந்த ஒரு கன்றாவியும் இல்ல. ஓவரால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை அவன் சொல்லிக்கிட்டே காஃபி எடுத்து குடிக்கலான்னு போகும்போது தொடர்ன்னு அது ஒழுகுது. எதுக்கு இதை உட்பட திரும்பி திரும்பி சொல்றேன்னு கேக்குறீங்களா? எல்லாம் டைம் டிராவல் கான்செப்ட் தான். இதை விட கொடுமை என்னன்னா, இதுங்க 2 கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டெட்டியோட வீட்டுக்காரமா எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல லைவ்லயே தான் இருந்திருக்கும். அன்னைக்கு இவங்க சண்டை போடும் போதும் லைவ்ல இருந்திருக்கு. அதனாலதான் 2 பேத்து மேலேயும் தப்பே இல்லைனாலும் சோசியல் மீடியாவில் நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுனால உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவன் லூசுத்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கா. நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண சோசியல் மீடியா யாரு? என்ன கோபால். டெட்டி டேய் மச்சி, ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை ஒன்று பார்த்தேன்டா, ஒரு காமிக் ஒன்று பார்த்தேன். அது அப்படியே பார்க்கறதுக்கு உன்னோட ஸ்டைல்ல இருந்துச்சு. நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா நம்மளோட ப்ராஜெக்ட் இதுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல உடனே அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள நேரடியாக பார்க்கறதுக்கு முடிவு பண்றான். சொல்ல போனா அவங்க வந்துட்டு லொகேஷன் அனுப்புறாங்க, ஹீரோ நேரடியாக போறான்னு வைங்களேன். இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு கூடார மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஹீரோ போய் கதவை தட்டா அங்க ஒரு பெருசு தான் கதவை திறக்கிறாப்ல. அதே நேரம் இங்கே ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட லைவுக்கு போய் தன்னோட கேக் ஷாப்பை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோ, உங்களோட ஆர்ட் ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்கு, அது அப்படியே பொம்மைகளா மாத்தி வித்தோம்னா கண்டிப்பா நிறைய லாபம் பார்க்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருப்பா, ஒரு சில விஷயங்களை நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் மாத்த முடியாது, ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்னாதான் இருக்கும், நடக்கணும்னு இருக்கிறது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புதிராவே பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த பெருசு. அதன் பிறகு ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா இந்த முறை இவங்களோட சேல்ஸ் எல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்குங்க. அதுக்காக அவங்க ஆபீஸ்ல பார்ட்டி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ முடியாது, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, வந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோவா அங்கே போய் அங்கே கலந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்ணி, எங்க இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது இவன் ஃப்ரெண்டுக்கார ஃபோனை பிடிங்க, நான் இங்கே ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன், நான் உங்களுக்கு கார் அனுப்புறேன், நீ இங்கே வந்து சேர்த்துரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதன் பிறகு இவன் பாட்டுக்கு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து, என்னப்பா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வரான்னு கேள்விப்பட்டேன். சரி சரி ஓகே ஓகே, அம்மா நீ 6 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸாக கேட்டல பற்றி நான் மேல் இடத்துல பேசி பார்த்தேன், அவங்க ஒரு மாதிரி நைங்கிறாங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு முடிவிடேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க? ஹீரோயினி இந்த விஷயத்தை பத்தி கேட்டுறா. 6 மாசம் சம்பளம் அட்வான்ஸா, எதுக்காக, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஹீரோ சமாளிக்க பாக்குறான். என்ன ஆச்சுன்னு விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லு, நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டே இருக்க, உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற, முதல்ல என்னன்னு தெளிவா சொல்லு, இல்லனா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சண்டை போட, இப்ப என்ன உனக்கு உண்மைதானே தெரியணும், வா சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பாவோட கடனை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். டேய் இதை பத்தி நீ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நாம 2 பேரும் சேர்ந்து அடைச்சிருக்க மாட்டோமா, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற, இதுல என்னடா தனித்தனியா பிரிச்சு பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இல்லப்பா, இது எங்க அப்பா வாங்கின கடன், நான் உன் கூட சேர்ந்து அதை அடைச்சிக்கிட்டு இருந்தேன், நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாரு, அது மட்டும் இல்ல உன்கிட்ட காசு வாங்குறது சரியில்லை, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா காலம் முழுக்க நான் கடனை மட்டுமே அடைச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் நினைச்ச மாதிரி உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு சரியானவன் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அதுக்காக இப்ப என்ன பிரேக்கப் பண்ண போறியான்னு கேட்க, ஹீரோ அமைதியா இருக்கிறத பார்த்ததும், டேய் நான் உன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா, நீ இப்படி சுலபமா என்ன தூக்கி போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்கிட்ட பணம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துலாம் நான் உன்னை காதலிக்கல, நான் உன்னதான் காதலிச்சேன், ஆனா
என்ன தூக்கி போட்டல, சீ போடா அப்படின்னு அவ அழுதுகிட்டே வெளியே போயிடா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். நடா இது அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு. ஒரு பிரச்சனை பத்தி மத்தவங்க கிட்ட சொன்னாதான் அதுக்கான ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நாம ஓடிக்கிட்டா இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து இவளை கூப்பிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போதே இவளுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய போர்டு ஒண்ணு அடுத்த ஒரு சில நொடிகள்ல டம்மால்னு கீழே விழுக அந்த இடத்துலயே ஹீரோயின் இறந்து போயிடுறா. அதுவும் இவன் கண்ணு முன்னாடியே இறந்து போக இவனோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடாது மனசு. அதன் பிறகு ஹீரோ அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். வீடு முழுக்க ஹீரோயினோட நினைவுகள் மட்டுமே நிறைஞ்சு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யதார்த்தமா ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது உள்ள ஹீரோயின் இவனுக்காக செஞ்சு வச்ச கேக் ஒன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்றென்றும் உன்னை காதலிப்பேன், உனக்காக ஒரு ஆசையை வேண்டிக்கோ அப்படின்னு இருக்கு. அதான் ஆரம்பத்திலே சொன்னான்ல, கேக்கு வெட்டி தன்னோட ஆசைகளை கேட்டா கடவுள் அதை நிறைவேற்றுவாருன்னு. அதே மாதிரியே இவனும் மெழுகுவர்த்திய பத்த வச்சு என்ன ஆனாலும் சரி ஷாஹின் எனக்கு திரும்ப வந்தா போதும் அப்படின்னு வேண்டிக்க இந்த இடத்துல ஏற்படுது ஒரு மாற்றம். மறுநாள் காலையில ஹீரோ தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோயின் அங்க உயிரோட நின்னுகிட்டு இருக்கா. சொல்ல போனா இன்னைக்கு தாங்க ஹீரோவுக்கு பிறந்த நாள். அவளுக்கு ஒன்னும் புரியல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஆனா நேரடியா போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்க அவளுக்கு ஒன்னும் புரியல. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சமீப காலமா ஒரு மாதிரி விரிசல் விட்டுருக்கு. அதை திருதுப்புன்னு அடைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்றான்ல. அது மட்டும் இல்லாம நேத்து ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோயின் இறந்து போனது எல்லாமே வெறும் கனவுன்னு நம்ம ஆளு நினைச்சிட்டு இருக்கான். அதை இவகிட்ட சொல்லி இன்னைக்கு நீ என்ன விருப்பப்பட்டாலும் சரி நான் உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன், இன்னைக்கு நாள் முழுக்க உன் கூடவே இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு சரியா, ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம நீ விரும்பின படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை கேட்டதுக்கு செம்ம ஹாப்பி. அதன் பிறகு ஹீரோயின் செஞ்சு வச்ச கேட்கலாம் கார் டிக்கில கொண்டு போய் வச்சுட்டு இவன் இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரியே விழுகிறா. அதே மாதிரியே மறுபடியும் அடிப்படுது. இதை பார்த்த ஹீரோவுக்கு சாதாரணமா தெரியல. அதன் பிறகு கார்ல வந்து டிராபிக்ல நிற்கும் போது ஹீரோயின் அதே மாதிரியே படத்துக்கு கூப்பிடுறா. இதுவும் ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அது மட்டும் இல்லாம கிரீன் சிக்னல் விழுந்தது. ஹீரோ வண்டி எடுக்க போன முறை ஒரு கிழவி ஒண்ணு குறுக்க வந்துச்சா, இந்த முறை ஒரு சைக்கிள் காரன் ஒருத்தன் குறுக்க வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போறான். இந்த விஷயமெல்லாம் பார்க்க நம்ம ஆளுக்கு படபடக்குது. அப்படியே ஹீரோயின் அவளோட ஷாப்ல கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பும் போது கோட்ல இருந்த பட்டன் அதே மாதிரியே மறுபடியும் அருந்து விழுகுது. என்னடா இது ஏற்கனவே நடந்ததே திரும்ப திரும்ப நடந்த மாதிரியே இருக்குதுன்னு அதே குழப்பத்தோட ஆபீஸ்க்கு போறான். நேத்து டெட்டி டீ குடிக்கும் போது ஓட்டையை ஒழுகுச்சுல, அதே மாதிரி இப்பயும் உழுதுருமோன்னு டக்குன்னு அவன் போய் டம்ளர் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அதுல ஓட்டை இல்ல. அதனால வேற ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து அதுல குடின்னு சொன்னா இந்த டம்ளர் ஓட்டையாகி தர்ன்னு ஒழுகுது. இவன் செக் பண்ணும்போது ஓட்டை இல்ல, ஆனா இப்ப ஓட்டையாகி ஒழுகுது. இதுக்கு பேர் தான் விதின்னு சொல்லுவாங்க போல. காலையில இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அந்த பெருசு சொன்னாப்ல நடக்க இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு பெருசு பஞ்ச டைலாக் பேசல. அந்த விஷயம் நம்ம ஆளுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரியே மறுபடியும் அந்த டெட்டி வந்து இங்க பாரு இந்த ஆர்ட் எல்லாம் ஒன்ன மாதிரியே இருக்கு, உன் ஸ்டைல்லே இருக்கு, நீ அவங்க கிட்ட பேசினீங்கன்னா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல அடுத்த சீனே ஹீரோ நேரம் அந்த பெருசு கிட்ட தாங்க போறான். இங்க பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா அடுத்த சீனே நேரா ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். சொல்ல போனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு இவளை கூட்டிக்கிட்டு இவ ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆசையா சொல்லிட்டு இருப்பா. சோ நேரடியா அவளுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க வாழ்றதுக்காக, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக ஹீரோயினை ஏற்கனவே கொஞ்சம் பழசா இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து வச்சிருப்பா. இந்த புது வீட்டை நம்ம வாங்கிட்டு இங்கேயே ஒரு பக்கம் பேக்கரியும் இன்னொரு பக்கம் நம்மளோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தாங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா இங்கேயும் மேல இருந்த ஒரு கம்பி டமுக்குன்னு ஹீரோயின் மேல விழ பார்க்க நம்ம ஆளு பிடிச்சு காப்பாத்திடுறான். ஆனா இவ ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. ஓகே வீடு ரொம்ப பழசா இருக்கு, நம்ம புதுசா மறுபடியும் ரெனோவேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துக்கிறா. சரி அந்த பெருசு என்னதான் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதாங்க தக்காளி ஒரு மரணமான ட்விஸ்ட். அந்த பெருசு சொல்லிருக்காரு, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னோட காதலியை காப்பாற்ற முடியாது, அவளோட இறப்பை உன்னால தடுக்க முடியாதுன்னு பெருசு சொல்ல இதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, யான் உயிரை கொடுத்தாவது நான் அவளோட உயிரை காப்பாத்துவேன்னு ஹீரோ சபதம் எடுத்திருக்கான். ஆனா ஜெயிப்பானா இல்லையா அது மட்டும் தெரியாது. இங்க ஹீரோ இவ கூட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறத பார்த்ததும் தான் நேத்து நைட்டு ஒரு பென்சில் டப்பாக்குள்ள இருந்த மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு தன்னோட ஆசையை வேண்டிக்கிட்டது ஞாபகத்துக்கு வருது. ஆனா இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் ஹீரோவோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வர, வேற யாரு அவங்க அம்மா தான். இவளோட ஃப்ரெண்டு லைவ் ஸ்ட்ரீமிங்ல போய் தன்னோட கேக் ஷாப்பை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தால அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பிடிச்சிக்கிட்டு ஏறுன்னு ஏறுறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் இந்த இடத்துல கேக் ஷாப் பண்றேன்னா சொல்லல, இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறேன்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பா. இவ வெளியில நின்று அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஹீரோ தான் போய் சமாதானம் பண்ணி நம்ம நாளைக்கு போய் உங்க அம்மாவை பார்க்கலாம்,
அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். அப்படியே இவங்க கார் பார்க்கிங்க்கு வரும்போது அங்க ஒரு அப்பன் ஒரு தான் பிள்ளைய போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு தன்னோட ஞாபகம் தான் வருது. உடனே இவன் போய் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி முதல்ல பேச்சுவார்த்தையால தான் சொல்றான். ஆனா அவன் என்ன காண்டில் இருந்தானோ தெரியல, பிடிச்சி ஹீரோவையும் தள்ளி விட்டுறான். ஹீரோயினையும் தள்ளி விட்டதுல ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நேரா போய் முன்னாடி இருக்கிற ஆணில சொல்லியிருந்தா ஹீரோயின் ஆன் த ஸ்பாட்லயே செத்துருப்பா. இதை பார்த்த ஹீரோவுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே வெறி பிடிச்சு போய் அவனை அடி அடி நடிக்கிறாங்க. இப்படி ஒரு கோவத்தை இது வரைக்கும் ஹீரோயினே பார்த்ததில்ல. இருந்தாலும் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா போகலாம்னு நினைக்கும் போது அதுக்குள்ள போலீஸ்க்கு வரைக்கும் போயிருது கேஸ். உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு செம்ம திட்டுறாங்க. ஏன்பா எதுவா இருந்தாலும் போலீஸை கூப்பிட மாட்டியா, ஏதான் கை ஓங்குவியா, அப்படி இப்படிலாம் திட்டுறாங்க. ஹீரோ மட்டும் தான் போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹீரோயினை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க போல. ஹீரோ அங்க உட்காந்துட்டு இங்க பாருங்க, இப்போ ஷாயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு என்ன உடனடியா போக விடுங்க அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட. இங்க பாருப்பா, எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை நாங்க முடிச்சு விட்டா போதும், உடனே நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் கொஞ்சம் சைலண்டா உட்காந்துருக்கான். ஆனா உட்கார்ந்துருக்கும் போதும் ஹீரோயினுக்கு என்னெல்லாம் ஆபத்து வந்துச்சு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி பிளாஷ் அடிச்ச மாதிரி எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அங்க ஃபார்மாலிட்டி முடிக்கிறேன்னு சொன்ன டைம் 6:30, ஆனா முடிச்ச டைம் எத்தனை தெரியுமா, 11:30. ஃபார்மாலிட்டி முடிச்ச உடனே ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து முதல் வேலையை ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். ஆனா அவ கால் எடுக்கல. ஆனா இவனுக்கு திரும்பி கால் வர என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு மட்டும் ஒரு தகவல் வருது. உடனே நம்மளால கார் எடுத்துட்டு அறக்க பறக்க அசுர வேகத்துல போறாங்க. ஹீரோயின் சாக கூடாது அப்படின்னு தான் இவன் இவ்வளவு தூரம் மல்லு கட்டினான். ஆனா இப்போ அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளே. ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தா ஆளு ரத்த வெள்ளத்துல கிடக்கா. அது மட்டும் இல்ல, இதை பார்க்கும்போதே தெரியுது ஹீரோயின் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிருக்கான்னு. இவன் உள்ள பூந்து பயங்கரமா கத்தி கதற போலீஸ்காரங்க தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாருப்பா, எங்க வேலையை கொஞ்சம் எங்களை செய்ய விடு, அதன் பிறகு நீ உள்ள போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுபடியும் பேக் அடிச்சு வீட்டுக்கு போறான். இதுக்கு மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு தன்னோட ஆசையை நிறைவேற்றி ஹீரோயினோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்றான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து கேக் எடுத்து வச்சு அந்த மெழுகுவர்த்தியும் எடுத்து வச்சு ஷாயினை எப்படியாவது மறுபடியும் என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டிக்க மறுபடியும் கால சுழற்சியில மாற்றம் ஏற்படுது. அப்படியே ஆளு மறுபடியும் ஒரு நாளைக்கு பின்னாடி போறான். ஹீரோ கண் முழிச்சு இவளை பார்க்க ஹீரோயின் இப்பதான் கேக்க செஞ்சுக்கிட்டு இருப்பா. இவனை பார்த்த உடனே டக்குன்னு கேக் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான்னு வைங்களேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் செஞ்சு வச்சிருப்பா. ஆனா நம்ம ஆள் தான் முன்கூட்டியே எந்திரிச்சிட்டானே. ஆள் அப்படியே எந்திரிச்சு இவளை பார்த்து சிரிச்சுட்டு அந்த பென்சில் பாக்ஸை போய் செக் பண்ணும்போது உள்ளார எந்த ஒரு மெழுகுவர்த்தியும் இல்ல. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஹீரோவோட கடைசி வாய்ப்பு. எப்படி கடவுள் இவனோட ஆசையை நிறைவேற்றினாரு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா இவன் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிருப்பாங்க. அவங்க இவனோட பிறந்த நாளுக்காக ஆசையா செஞ்சு கொடுத்த மெழுகுவர்த்தி தான் இது. அப்போ முறைப்படி பார்த்தா இவனோட ஆசையை நிறைவேற்றினது கடவுள் இல்ல, இவனோட அம்மா கடவுள் ரூபத்துல இருந்து நிறைவேற்றிருக்காங்க. சோ அவங்க செஞ்சு கொடுத்த 2 மெழுகுவர்த்தியும் காலி, ஹீரோவுக்கான வாய்ப்பும் காலி. இன்னைக்கு மட்டும் ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதாங்க, நிரந்தரமா அவ இறந்து போயிருவா தான். அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஹீரோயினை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோ ஆபீஸ் எல்லாம் லீவ் போட்டு இவளுக்காக இவ கூடவே இன்னைக்கு பொழுதுக்கே இருக்கலாம்னு முடிவு பண்றான். அது மட்டும் இல்லாம கேக்க டெலிவரி பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக ரெடி ஆயிட்டு ஹீரோ ரிட்டர்ன் வந்து அந்த கோட்டை எடுப்பான்னு பார்த்தா அந்த கோட்டுக்கு பதிலா வேற கோட்டை எடுத்து போடுறான். அதே மாதிரி காருக்கு வந்து கார் டயர் எல்லாத்தையும் பக்காவா செக் பண்றான். கூடவே அவ கொண்டு வந்த கேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவகிட்ட இருந்த பேக்கை இவன் கையில வாங்கிட்டு அவளை கீழே விழுகாம கரெக்டா தாண்டி கூட்டிட்டு போறான். பரவாயில்லையே, ஆள் சக்சஸ் ஆடுவானு நம்ம நினைக்கிறதுக்குள்ள ஆளு வேற ஒரு செங்கல் தடுக்கி பொத்துன்னு கீழே விழுகிறா. அதே மாதிரியே மீண்டும் காயமாகுது. ஹீரோவோட மூஞ்சும் வாடி போகுது. அப்படியே இவங்க மறுபடியும் டிராபிக்ல வந்து நிக்க இந்த முறை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு கிரீன் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமும் ஹீரோ கொஞ்சம் சைலண்டாவே இருக்கான். பின்னாடி இருந்த கார் கடை ஹார்ன் அடிச்சு பார்த்துட்டு கண்டபடி கத்தி விட்டு அவன் பாட்டுக்கு திருதுப்புன காரை எடுக்க ஹீரோவும் அந்த டைம்ல கார் எடுக்கும். 2 ஜஸ்ட் மிஸ்ல மோதிக்குங்க. சோ ஒவ்வொரு முறையும் ஹீரோவுக்கான அறிகுறி நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் இறக்க போறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு விதி திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதன் பிறகு இவள ஷாப்ல கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு எங்கேயும் போக வேணாம் சரியா, எனக்காக காத்துரு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் போகும்போது மறுபடியும் கோட்ல இருந்த பட்டன் அருந்து விழுகுது. இதை பார்த்த ஹீரோவுக்கு இன்னும் சோகம் அதிகமாகுதுன்னு வைங்களேன். ஆனா அடுத்த சீனே நேரா தன்னோட ஃப்ரெண்டு டெட்டி இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை பார்க்க வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்ல அவன்கிட்ட என்ன பேசினா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரியாது. ஆனா ஹீரோயினை பார்க்க வந்து அவளோட ஆசைப்படி நம்ம ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவையும் செஞ்சு கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, டெட்டி அவனோட பொண்டாட்டியும் பிரிய போறாங்கல்ல, நீ பிரியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு அப்படின்னு நம்ம டெட்டி போலம்னா வீடியோவை காட்டுறான். ஆக்சுவலி நான் தான் ஏற்கனவே சொன்னல இவளுக்கும் பிரியணும்லாம் என்ன இல்ல, இருந்தாலும் சோசியல் மீடியாவுக்காக லேசா ஆளு பயப்படுறான்னு வைங்களேன். அதன் பிறகு ஹீரோ இவளை கூட்டிக்கிட்டு இவளோட அம்மாவோட வீட்டுக்கு போறான். ஆனா இவர் செம்ம பயத்துல தான் வந்துகிட்டே இருக்கா. கரெக்டா இவங்க வந்துட்டு வீட்டு கதவு கிட்ட வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அம்மா போன் பண்ணி
நீ என்ன பேக்கரி கடையில வேலை செய்யலையா, இங்கிலீஷ் டீச்சர் இல்லையான்னு போட்டு வாட்டுன்னு வாட்டுறாங்க. இருந்தாலுமே இவங்க உள்ள போய் ஹீரோ தான் ரொம்பவே பேசுறான். இங்க பாருங்க, அவளுக்கு கேக்கு செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு அவளை அவளாவே வாழ விடுங்களேன், வேணும்னா அவளோட கேக்கு வேணாலும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே அதுதான் பெஸ்ட் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு அந்த கேக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்ல ஹீரோயினோட அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மா கொஞ்சோன்னு சாப்பிடேம்மா, சாப்பிட்டு தான் பாறேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டி, இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்புறம் என்ன, அம்மா சமாதானம் ஆயிட்டாங்கோ. ஹீரோயின் இந்த விஷயத்தை நினைச்சுதான் பயந்துகிட்டு இருந்தா. ஆனா பிரச்சனை இல்ல, சமாளிச்சாச்சு இல்ல. இதை முடிச்சுட்டு ஹீரோ இவளை கூட்டிக்கிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு தான் வரான். நான் உன்கிட்ட சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு, இது என்னோட வீடு, நான் இதை விற்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், ஏன்னா எங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு இது வரைக்கும் இவகிட்ட இருந்து மறைச்ச எல்லா உண்மையுமே தெளிவா சொல்றான். எதுக்காக இப்படி இருந்தான், இந்த கடனுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடின, அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவா சொல்றான்னு வைங்களேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போறதுக்கு இவங்க என்ன சும்மா போலியான காதலா காதலிச்சாங்க, உண்மையான காதல் தானே, நாம நின்று ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்பவும் ஹீரோயின் இவனுக்காக தோல் கொடுக்கதாங்க நிக்கிறா. இவன் எல்லா உண்மையை சொன்னதுனால ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சுல்ல, ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறைக்கிறான் அப்படின்னு. அந்த விஷயம் இதுதானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இருந்த நெருக்கம் அதிகமாகுது. அது மட்டும் இல்ல, ஹீரோ இவளை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர டெட்டி அவனோட பொண்டாட்டி சேர்ந்துட்டு ரெண்டு பேத்தையும் பிரிச்சு எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு இடத்துல வச்சு ஹீரோ இவளுக்கு டைரக்டாவே ப்ரப்போஸ் பண்றாங்க. கல்யாணத்துக்கு ப்ராப்பராலாம் கல்யாணம் பண்ணணும்னு இல்ல, இவளுக்காக பொக்கையை கொடுத்து கையில ஒரு ரிங்கியும் கொடுத்து அந்த ரிங்கியும் அவளுக்கு மாட்டி விட்டுட இப்பவே இவங்களுக்கு கல்யாணமான மாதிரி தானே. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்த இந்த டெட்டியும் அவனோட பொண்டாட்டியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான். இருந்தாலுமே டெட்டி நான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்க இவன் என்னதான் ஆரம்பத்துல சீன் போட்டாலும் அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்க இப்போ இதுக்கு ரெண்டு ஒண்ணு சேர்த்து செம்மையா ஜல்சா பண்ணிட்டு இருக்குதுங்க. வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க முக்கியம், சும்மா பிரிஞ்சு போறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதன் பிறகு இந்த காதல் ஜோடிகள் நம்மளோட திருமணத்தை எப்படி எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு ஆசையா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நடு ரூட்டுக்கு போக அந்த நேரம் பார்த்து ஒரு கார் ஒன்று வர ஹீரோ குறுக்க புந்து அவளை காப்பாத்த ஜஸ்ட் மிஸ், இப்போதைக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகிறதுக்குள்ள பின்னாடியே ஒரு லாரி வேகமா வர நம்ம ஹீரோ இவளுக்கு பதிலா குறுக்க நிக்க அவ்வளவுதாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல, கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இப்போதைக்கு இவளோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. கண்ணு முழிச்ச உடனே இவ ஹீரோவை பத்தி கேட்க அவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்து இல்ல நீங்க போய் சொல்றீங்க, இப்படி நடந்திருக்காதுன்னு ஆளு ஒரு மாதிரி லேசா நொந்து போக ஆரம்பிக்கிறா. இல்ல மொத்தமா உடஞ்சு போயிட்டான்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், விதியை எப்படி ஹீரோவால மாத்த முடிஞ்சது அப்படின்னு. ஏன் இவன் பார்த்த பெருசு கூட என்ன சொன்னாப்ல, உன்னால நடக்க போறத மாத்த முடியாதுன்னு தான் சொன்னாப்ல. ஆனா இப்போ ஒரு மரண மாசான ட்விஸ்ட் சொல்லட்டுமா, ஹீரோ ஒரு பெருசை பார்த்தான்ல, அந்த பெருசு வேற யாரும் இல்லைங்க, அந்த பெருசு நம்ம ஹீரோ தான். அதாவது வயசான கிழவனா இருக்கக்கூடிய ஹீரோ. அந்த ஹீரோவால ஹீரோயினை காப்பாத்த முடியல, ஆனா இந்த ஹீரோ தான் உயிரை கொடுத்து அவளோட உயிரை காப்பாத்திருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்க்கணுமே, நம்ம ஆளு ஹீரோவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து டெட்டி உள்ள வரான். உள்ள வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு இப்படி டைம் டிராவல் ஆகுது, அதாவது டைம் லூப்னு சொல்லலாம், அது ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இவன் சொல்றதை வச்சு அவன் நம்புறான். ஏன், தன்னோட உயிர் நண்பன் அல்லவா, அதுவும் இவளோட உயிரை காப்பாத்ததான் அவன் தன்னோட உயிரையே விட்டுருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அதனால ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பெருசை பார்த்தான்ல, அதாங்க நம்ம பழைய ஹீரோவை பார்த்தான்ல, வயசான ஹீரோவை பார்த்தான்ல, அந்த கிழவனோட வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டு அடுத்த சீனை நம்மால் நேரா அங்கதாங்க வரா. போய் கதவை தட்டினா உள்ள இருந்து கதவு திறக்கிறது கிழவன் கிடையாது, ஒரு வயசான அம்மா. அந்த வயசான அம்மா யாருன்னு கேட்காதீங்க, சத்தியமா அது நம்ம ஹீரோயின் தான், ஓல்டர் வெர்ஷன். அந்த அம்மா இவளை உள்ள கூப்பிட்டு இவ எதுவுமே சொல்லல, ஆனா நீ மாற்றத்தை தேடி தான் வந்திருக்குன்னு எனக்கு புரியுதுமா, நீ நடந்து முடிஞ்ச விதியவோ இல்ல நடக்க போற விதியவோ மாத்தணும்னு நினைச்சினா அது கண்டிப்பா உன்னால முடியாது. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நீ அதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்காக நீ இழக்க வேண்டியது என்ன தெரியுமா, நீ இழக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை தான் நீ இழப்ப. அதுக்கு கண்டிப்பா நீ தயாரா இருக்க மாட்ட. உன்னால விதியை மாத்த முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லி அனுப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயத்தை செய்ய முடியாதுன்னு மட்டும் ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பாத்தீங்களா ஒரு கதை, அந்த கதையை பத்தியும் அவனோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தியும் ஹீரோயின் கிட்ட நிறைய பேசியிருப்பான். அப்படி அவன் சொல்லும் போது அவங்க அம்மா இவனுக்கு மெழுகுவர்த்தி செஞ்சு கொடுத்ததா சொன்னாங்கல்ல, ஆக்சுவலி அவங்க 3 மெழுகுவர்த்தி செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து இவங்க அப்பா உள்ள வந்ததால கை தவறி கீழே விழுந்ததுல ஒரு மெழுகுவர்த்தி காணாம போச்சு, 2
ஃப்ரெண்டு மட்டும் தான் இவனோட கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தை நோட் பண்ண ஹீரோயின் நேரா ஹீரோவோட வீட்டுக்கே போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அடியில விட்டு தேடுனதுல இவங்க அம்மா செஞ்சு கொடுத்த 3வது மெழுகுவர்த்தி கிடைக்குது. இவ அதை எடுத்த உடனே அந்த அலமாரி இவன் மேல விழுக பாக்குதுங்க. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். சோ விதிக்கு விதிய மாத்துறதுல துளி கூட விருப்பமே இல்ல. ஆளு அந்த மெழுகுவர்த்தியை வெளியே எடுத்துட்டு வந்து பத்த வச்சு நாம செத்தாலும் பரவாயில்ல, ஆனா ஹீரோ உயிரோட வரணும்னு வேண்டிக்கலாம்னு நினைச்சா கூட மெழுகுவர்த்தி தானாவே அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. வேற யாரு ஆவியா நின்றுகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட வேலை தான். இவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவ தன்னோட உயிரை விட்டான். இப்போ அதே விஷயத்தை தான் இவளும் செய்ய நினைக்கிறா. அதுக்கு ஹீரோ எப்படி சம்மதிப்பான்? ஒரு முறை 2 முறை இல்ல, எத்தனை முறை ஹீரோயின் மெழுகுவர்த்தியை பத்த வச்சாலும் அது திரும்ப 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 அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த நேரத்தில் தான் அந்த வயசான ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை நீ விதியை மாத்தணும்னு நினைச்சினா நீ இழக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை கண்டிப்பா இழக்க வேண்டிய வரும்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு மனச கல்லாகிட்டு தார தாரையா கண்ணு தண்ணி கொட்டிக்கிட்டு இப்போ ஒரு முடிவு எடுப்பா பாருங்க. சத்தியமா யாருமே எடுக்க கூடாத ஒரு முடிவுங்க அது. அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்துல ஹீரோ மட்டும் திரும்ப வந்துட்டானா நானும் அவனும் மறுபடியும் சந்திக்கவே மாட்டோம், நாங்க 2 பேரும் காதலிக்கவே மாட்டோம்னு அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட காதலியை தியாகம் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. பா, இதெல்லாம் மரண கொடுமை. காதலனை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அவன் உயிரோட இருப்பான். இவங்க 2 பேரும் காதலிச்ச விஷயம் இவளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அவனுக்கு துளி கூட தெரியாதுங்க. அப்படி ஒரு முடிவை தன்னோட காதலனுக்காக எடுக்க அடுத்த நொடியே காலம் மாறுது. அது மட்டும் இல்ல, ஹீரோவும் இவனும் சேர்ந்து இருந்த நினைவுகள் கூட எல்லாமே டோட்டலா மாறுதுங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஓபன் ஆகுது. புரியல? ஹீரோவுக்கு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆச்சு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு 4 வருஷம் பின்னாடி போயிருக்குதுங்க. அதாவது ஹீரோயின் முதல்ல ஹீரோவை எப்ப சந்திச்சா? 2018. அதாவது சின்ன வயசுல சந்திச்சதை பத்தி சொல்லல, பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் சந்திச்சது 2018. அதாவது நம்ம டெட்டியோட கல்யாணத்துல. அந்த இடத்துக்கு போனா மட்டும் தானே ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்க மாட்டாங்க. ஹீரோயின் பெட்ல இருந்து தூங்கி எந்திரிக்க இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சீக்கிரம் வாடி கேக் வந்துருச்சுன்னு சொல்றா. உடனே இவ கல்யாணத்துக்கு போக இந்த கல்யாணத்துக்கு தானே நம்ம ஹீரோவும் இருப்பான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹீரோவை பத்தி கேட்க அவனை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வேற யாரோ தப்பான ஆளுன்னு நினைச்சிட்டேன்னு அந்த கல்யாணத்துல இருந்து வெளியே வந்துடுறா. ஏன்? முதல் முறையே ஹீரோவும் ஹீரோயினை சந்திச்சதே அந்த கல்யாணத்துல தானே. சோ அந்த கல்யாணத்துல இவ இல்லைன்னா எல்லாமே டோட்டலா மாறிடும் இல்லையா? அங்க இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவை சந்திக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறா. அது மட்டும் இல்ல, இவங்க யதார்த்தமா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோவும் அதே டைம்ல யதார்த்தமா வந்திருப்பான். சோ இந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வந்து டக்குனு காஃபி சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அது மட்டுமே இல்லைங்க, தனியா வாழ பழகிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோவை பத்தின நினைப்புகள் முழுசா அழியல, அதே மாதிரி நினைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல வாழணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தையும் வாங்கி சொந்தமா ஒரு பேக்கரியும் இது பண்ணிடுறா. அது மட்டுமே இல்லாம டெட்டியும் அவனோட வீட்டுக்காரமாவும் லைவ்ல சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அந்த லைவையும் சமாளிச்சு இவங்க 2 பேரும் பிரியாதபடியும் பாத்துக்கிறா. இவ போய் தான் அம்மா கிட்ட பேசி தன்னோட உண்மையான ஆசை என்ன அப்படிங்கறதையும் சொல்லி ஹீரோ மூலமா சமாதானப்படுத்தினத இப்போ இவ சோலோவாவே செஞ்சிருக்கா. ஆக மொத்தம் ஹீரோ இருக்கிற தைரியத்தில் தான் இவ எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கா. இப்பவும் அதே நம்பிக்கையிலே இருந்திருக்கா. சோ இப்படியே காலங்கள் போகுது. 2022 வருது. ஹீரோயின் தான் இப்ப சொந்தமா பேக்கரி வச்சிருக்காளே. அந்த பேக்கரியில அவ பாட்டுக்கு உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ உள்ள வந்து இந்த 2022க்கு முன்னாடியே ஹீரோட அப்பா மிகப்பெரிய கடன்ல சிக்கினாப்ல, அதையும் போய் நம்ம ஹீரோயின் சால்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு வைங்களேன். சரி, கடைக்குள்ள வந்தது யாரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ. ஆமா, எனக்கு 1 கிலோ கேக்கு கிடைக்குமா, ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட குரலை கேட்டதுமே இவ கண்ணில் தண்ணி விட்டுறாங்க. இவளால அழுகைய கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் இல்ல, அவன் அதுக்கு மேல அந்த முயல் குட்டியை பார்த்துட்டு இது என்ன வாத்தான்னு கேட்க ஹீரோயினுக்கு இன்னும் டபுள் ஹாப்பினஸ். ஆனா அதே அளவுக்கு வலியும் உள்ள இருக்குது. ஹீரோ அப்படியே வெளியே வர அந்த நேரம் பார்த்து பனி பெய்யுது. பின்னாடியே ஹீரோயினும் வந்து நிக்கிறான்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு ஒரு ஜோசியக்காரன் ஒருத்தன் சொன்னான்ல, உன்னை விரும்புறவங்களை நீ பனிக்காலத்துல தான் சந்திப்ப அப்படின்னு. அதே மாதிரியே மறுபடியும் ஹீரோயினை சந்திச்சிருக்கா. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஏன்னா இப்போ இருக்கிறது 2022 இல்ல 2023. அப்படின்னா இவங்க அந்த கண்டத்தை தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். விதி இவங்கள மறுபடியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. பின்னாடி ஆப்படிக்குமா என்னெல்லாம் தெரியாது. எப்படியோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது.